ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் தமிழா. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது சூஸையும் சம்மையும் எப்படி கம்பைன் பண்ணி பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி சம் வந்து தனித்தனியாவே பண்ணிடலாம். அந்த இடத்துல இதுலயே வந்து நம்ம பண்ணிட்டு போயிடலாமே, எதுக்காக சூஸ்ன்ற ஃபார்முலாவை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப இந்த சூஸ் ஃபார்முலா எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அதாவது எப்படி அது பயன்படுது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். அதை போய் பாருங்க. பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் இஸ் ஈக்குவல் டு சம் bracket ஓப்பன், சூஸ் bracket ஓப்பன். இந்த இடத்துல நான் இந்த வந்து செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எத்தனாவது வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இண்டெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது கணக்கு. ஸோ அடுத்ததா வேல்யூ ஒன்னுன்றதுல நான் இந்த வேல்யூ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? கமா இந்த செல்லையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா அமௌண்ட் 3யும் செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா அமௌண்ட் 4யும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? bracket க்ளோஸ், bracket க்ளோஸ். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அமௌண்ட் 2 வேணும். நான் போடுறேன். இங்க பாருங்க. இப்ப இந்த சம்ம நான் டெலிட் பண்ணிடுறேன். ஏன்னா இதையும் சேர்த்து செலக்ட் பண்ணனால நமக்கு வந்துருச்சு. ஸோ நான் இதை டெலிட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதனோட வேல்யூ வந்துருச்சு. இல்ல நான் இந்த இடத்துல பார்க்கறத விட எனக்கு இது வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், இங்கேயே வந்து மாத்திக்கிறேன். செலக்ட் பண்ற இடத்துலயே நான் அதை இல்லாம அந்த வேல்யூ செலக்ட் பண்ணாம கொண்டு வரேன். 25 மாத்திக்கிறேன். இப்ப பாருங்க, எனக்கு இந்த அமௌண்ட்டும் மேட்ச் ஆகுது. ஏன்னா செகண்ட் அமௌண்ட்டை தான் நான் வந்து சூஸ் பண்ணிருக்கேன். இப்ப இதே இடத்துல நான் 3 கொடுக்குறேன் பாருங்க. 45,000 3.5 அப்படின்னு வந்துருச்சு. இதே நான் 4ன்னு கொடுக்குறேன். 43,203.5 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து சம்மையும் சூஸையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடு. இது வந்து எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ற இடத்துலலாம் இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு இதுல எங்கெல்லாம் பயன்பட்டுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல நிறைய வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு, எனக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்முலாஸோ இல்ல ஷார்ட்கட்ஸோ தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதையும் கண்டிப்பா நாங்க போஸ்ட் பண்றோம். தெரியலனாலும் கத்துக்கிட்டு கண்டிப்பா அதை நாங்க போஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.